அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா 72Ah லித்தியம் பிரிஸ்மாட்டிக் பேட்டரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 72Ah 3.2 வோல்ட்டு. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா நல்லா பிளாட்டாக இருக்கும், நல்லா பிளாட்டாக இருக்குது, நல்லா பிளாட்டாக இருக்குது. இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 1200. அதே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பபுள்ஸ் இருக்கும், மட்டமாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக உப்பி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 850. இதுக்கு முன்னே கொடுத்தது ஃபுல்லும் இந்த மாதிரி லைட்டாக இருந்தது தான் கொடுத்துருக்கேன். 850 ரூபான்ட்டு இப்போ கொஞ்சம் ஸ்டாக் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பேட்ரி போட்டிங்கன்னா இந்த பேட்டரியை விட இந்த பேட்ரி நல்லா ஃபுல்லாக லைஃப் வரும், நல்ல லைஃப் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் வருது அப்படின்னா இது 7-8 வருஷம் தாராளமாக வரும். ஏன்னா இது புது பேட்ரி கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது வேறு என்னென்ன இருக்குன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோலார் பேனல் இருக்குது. அடுத்தது வாங்க எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது 100Ah ராக்கெட் பேட்ரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6500 வரும். ஒரு 2 பேட்ரி ஸ்டாக் இருக்குது. அடுத்தது ஜெல் பேட்ரி அமரன் பேட்ரி 42Ah இருக்குது. இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 3500 வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அடுத்தது ஈஸ்ட்மேன் சோலார் பேனல் இருக்குது. ஈஸ்ட்மேனு 100 வாட்ஸு. இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா பாதி விலை. இப்போ வந்து ஒரு 4200 300 வருதுன்னா எங்கிட்ட ஒரு 2000 2200 அந்த ரேஞ்ச் வரும். பாதி வேலை பேனல் பார்த்தீங்கன்னா புது பேனல் கண்டிஷன், ஆனால் செகண்ட்ஸு. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வாரி பேனல் ஒரு 3 பேனல் இருக்குது. வாரி 550 வாட்ஸு, இது ஒரு 3 பேனல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 330 வாட்ஸு செகண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது 100 வாட்ஸு, இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸு ஆக்ஸ்டேக்கு ஜெர்மன் பேனலு. இங்கே இருக்கிறது பிளாக் பேனலில் 450 வாட்ஸு. 450 வாட்ஸில் 3 HP 5 HP இந்த மாதிரி போடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 HP 5 HP 7 HP இந்த மாதிரி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த பேனல் புது பேனலு 450 550 புது பேனலு, 100 வாட்ஸு யூஸ்டு, 550 வாட்ஸ் புதுசு, 300 வாட்ஸு பழசு. இது எல்லாமே புதுசுனா புதுசுன்னு கொடுப்போம், பழசுனா பழசுன்னு கொடுப்போம். ஏன்னா மேலே வந்து லைட்டாக டஸ்ட் இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வெட்ட வெளியில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு டஸ்ட் இருக்கும். அதனால் பழைய பேனல்னு நினச்சிடாதீங்க, எல்லாமே புது பேனல் தான். புதுசுனா புதுசுன்னு கொடுப்போம், பழசுனா பழசுன்னு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே 3 HP 5 HP 7 HP இந்த மாதிரி வேணுன்னா தமிழ்நாடு ஃபுல்லும் கேட்டுங்க வாட்டர் பம்ப் பண்ணித்தரேன். பெஸ்ட்டான ரேட்டு, எல்லாரோட பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணித்தரேன். அதே மாதிரி பழைய பேனல் கிடையாது, புது பேனலில் பண்ணித்தரேன். இவ்வளோ கம்மியாக இப்போ சொல்கிறாரு அப்படின்ட்டு பழைய பேனல் நினச்சிடாதீங்க, புது பேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, தற்கல்ல பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு யாரும் ஏமாறாதீங்க. எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி சொன்னது என்னென்னா, ஆனால் நான் 3 வருஷத்துக்கு முன்னே பணம் கட்டிட்டு ஒருத்தருக்கு ஒன்றும் எனக்கு ஃப்ரீ சர்வீஸே வரலண்ணா, ஃப்ரீ சர்வீஸும் வரல, எனக்கு பணமும் வரல, வாங்கிட்டு கம்முன்னு ஆகிட்டாரு அப்படின்னாரு. அந்த பணம் இருந்தால் கூட நான் உங்களுக்கு சோலார் போட்டுருவேன், 2 லட்ச ரூபா நான் பணம் கட்டுறதுக்கு அந்த 2 லட்ச ரூபா இருந்திருந்தால் நான் சோலார் போட்டு தண்ணி எடுத்துருப்பேன் ஃபுல்லாக அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி யாரும் தற்கல்ல கட்டுறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாறாதீங்க. போயிட்டு டேராக டிடி எடுத்து அமௌண்ட் அது என்ன முறையோ அதை பண்ணி இப்போ கட்டி விட்ருங்க. கட்டி ஃப்ரீ சர்வீஸ் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி வாங்க முடியாத இடத்துக்கு, கரண்ட் வாங்க முடியாத இடம், புறம்போக்கு இடம், அப்புறம் இந்த மாதிரி கரண்ட்டே வாங்க முடியாத இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு சோலார் பண்ணித்தரேன் பெஸ்ட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.